தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கான குறள் என்னங்க ஐயா? இன்னைக்கான குறள் அதிகாரம் 122, கனவு நிலை உரைத்தல். குறள் எண் 1211. காதலர் தூதொடு வந்த கனவினுக்கு யாது செய்வேன்கொள் விருந்து. இந்த குறளுக்கான பொருள் என்னங்கய்யா? இதற்கான பொருள், கனவொன்று கண்டேன், காதலர் அனுப்பிய தூதாக வந்த அக்கனவு எனக்கு எத்துணை மகிழ்வை தந்தது. அத்தகைய மகிழ்வை தந்த கனவுக்கு கைமாறாக அது மகிழ நான் என்ன செய்ய முடியும்? இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றீங்களா? இதற்கான உதாரணம், என் காதலரை நினைத்து கொண்டே இருந்ததால் அவர் அனுப்பிய பரிசு போல எனக்கு அவருடன் இருந்த காதல் தருணங்கள் நினைவுக்கு வந்தது. அந்த கனவினால் எனக்கு அளவற்ற மகிழ்ச்சியும் வந்தது. அந்த மகிழ்ச்சியின் அளவை சொல்ல வார்த்தை இல்லை. நான் சொன்ன குறளும் அதோட விளக்கமும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நாளைக்கும் இதே மாதிரி இன்னொரு குறள் பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமாவும் இருக்கும்.